அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போயிட்டு தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு லாக்டவுன் இன்றைக்கி, அதனால் எல்லாருமே வீட்டில் இருங்க, நல்லா சேஃபாகவே இருங்க எல்லாருமே. நானும் சண்டே இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறது, பல்சர் 150ல் வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகலன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு காமிக்க போகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி மிஸ் ஆகிடுச்சுன்னா வீட்டில் விடும்போது பேட்டரி ஷீட் எல்லாமே கழிட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன ஒரு ஒயரிங் ஒர்க் காமிக்க போகிறேன். டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னா ஹார்ன் இண்டிகேட்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் டிஸ்பிளே வண்டி ஒர்க் ஆகுது. அதுக்கு என்ன ஒயர் என்ன கட்டாக இருக்குன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பல்சர் 150 வச்சுருக்கேன், 180 வச்சுருக்கீங்களா, இந்த ஒரு வீடியோ போகிறோம் உங்களுக்கு. எல்லாருமே நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக ஒயரிங் இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீட்டில் பண்ணுறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. இப்போ நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதனால் சேஃப் தான் முக்கியம். நம்ம வீடியோவை வந்து மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாரு, ஒருத்தர் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பல்சர் 150 அந்த சிசி தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஒயரிங் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சரில் 50ல் இது வந்து வீட்டாண்ட பார்க் பண்ணும்போது வண்டியிலேருந்து ஷீல்டு பேட்டரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக லைனில் ஃபுல்லாக பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வண்டிக்கு நம்ம பேட்டரி இந்த ஒயர்லாம் ஃபுல்லாக கட் ஆகிட்டு இருக்குது. எதுங்களா மெயினு எர்த்து ஃபியூஸு இது எல்லாமே லைனு கட் ஆகிருக்கு. இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு பேட்டரி போட்டு முதல்ல எலக்ட்ரிக்கல் எப்படி செக் பண்ணணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தமாரி உங்களுக்கு லைன் எதுவும் வரலையா, டிஸ்பிளே ஒர்க் ஆகலையா, அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதாரணமாக ஒரு பேட்டரி போட்டு முதல்ல இந்த லைனில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், முதல்ல இந்த பேட்டரிக்கு 9 amps வரும். நம்ம இப்போதைக்கு 4 amps அப்படி தான் போட்டு முதல்ல எலக்ட்ரிக்கல் செக் பண்ணுறதுக்காக போடுறேன். இது பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு 4 amps போட்டு இந்தமாரி சும்மா லைன் கொடுத்துருக்கேன். நான் மைனஸ் தெரிஞ்சதில்ல, மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ சும்மா சாதாரணமாக வச்சு நம்ம இந்த வண்டிக்கு இது வண்டி ஒரு 4-5 மாதமாக வண்டி எடுக்கவே இல்லை, அதனால் யூஸே பண்ணல வண்டிக்கு. அதனால் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் முதல்ல செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மைனஸில் இருக்குது, அதனால் இது வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல கொடுக்குறோம். முதல்ல உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறது இந்த மாதிரி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம டேப்லாம் பண்ணி இந்தமாதிரி ஒயர் திக்னஸ் ஒயர் தான் போடணும் எல்லாத்துக்கும். ஓகே, இதுக்கு இது கொடுத்தாச்சு. இப்போது ப்ளஸ்ஸுக்கு வந்து இந்த செல்ஃப் ரிலேயில் வந்து ஒரு லைன் வருது, அந்த லைனை இதில் கொடுக்கணும். ஓகேவா, இதில் இன்னொரு லைனும் வரும். இதில் இருந்தால் ஒரு ஃபீஸ்க்கு போகிற லைனு ரெண்டு லைனு இதில் வரும். ஓகேங்களா, இதில் 2 லைனாக கொடுத்து இதில் வரும். இதை கட் பண்ணவங்க எல்லாம் கண்ணாமனா பிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால் இந்த லைனு இதில் சும்மா நம்ம ஒரு டம்மியாக ஒரு பீஸை போட்டு இதில் சும்மா ஒரு லைனை கொடுக்கணும். ஓகே, இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, அதுக்காக தான் நம்ம இந்த ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்தா தான் டிஸ்பிளேலாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைனை கொடுத்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓரளவு. ஓகே, இப்போது இது ஓகே ஓரளவு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வண்டி பக்காவாக ஆல்ரெடி ஆரம்பிக்குது. செல்ஃபு நாய்ஸ் வருது கேதுங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா செல்ஃபு இது பேட்டரி சின்ன பேட்டரி இருந்தாலும் லோடு எடுக்கல. இது இப்போ நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக ஒரு லைனை கொடுத்து இந்த செல்ஃப் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன பண்ணோம், கையில் இருக்க ஸ்டாரு. ஓகே, இந்த கையில் இருக்க ஸ்டார் இதை வச்சு தான் நம்ம டேரெக்டாக கொடுக்கணும். எடுத்துங்களா 10 amp போல்டு. இதை இந்தமாரி நம்ம டூல்ஸ் வச்சுக்கின்னு இதை நம்ம டைரெக்ட் பண்ணோம். ஓகேவா, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ உங்களுக்கு செல்ஃப் ரிலே மாற்றினாவே இந்த வண்டியில் ப்ராப்ளம் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு மோட்டர் நல்லா இருக்குது, பேட்டரி ஓகே, இப்போதைக்கு லோடு எடுக்குது பேட்டரி. ஆனால் இந்த பேட்டரி இதில் போடக்கூடாது, 9 amps பேட்டரி போட்டால் கூட நல்லாயிருக்கும். இது டேரெக்ட் பண்ணால் எப்படி பார்க்குறீங்களா, இது டேரெக்ட்டு இப்படி கொடுக்கணும். இதுக்கும் கரெக்டாக இப்படி லேட்டாக ஸ்பார்க் வரும், அதனால் எத்த உங்களுக்கு ஷாக்லாம் வராது. ஓகேவா, தைரியமாக கொடுக்கலாம். இது ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஓகே, பக்கா. இப்போ என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக டிஸ்பிளேக்கு மேலே டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் கீ ஆன் பண்ணிட்டேன், ஆனால் டிஸ்பிளே சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஹார்ன்லாம் ஒர்க் ஆகுது, ஹார்ன் இண்டிகேட்டர் இதெல்லாம் பக்கம் இருக்காது. கொடுத்தது
இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகிறதுக்கு தான் இப்போது நம்ம இந்த வீடியோ போடுறோம். இப்போ நம்ம பல்சர் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகலான்ட்டு. இதுக்கு சின்ன வேலை தாங்க இதுக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரேம் ஆண்ட ஒரு ஒயர் இருக்கும், இந்த சைடு ஒயர். இதை ஷேக் பண்ணி பாருங்கள் டிஸ்பிளே வருதான்ட்டு. ஷேக் பண்ணி வரலன்னா நம்ம ஒயர் உள்ளே எதனா கட்டாக இருக்கான்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா இழுத்து தான் பார்க்கணும். இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரேமில் வர ஒயரு. இதை வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌனு, இந்த ஒயிட்டு, ஃபுல் ஒயிட் இருக்கும், இந்த ஒயிட்டு இதை எடுத்து பார்க்கணும். ப்ளஸ் இந்த ப்ரௌனு பார்க்கணும். இது என்ன ப்ரௌன் ஒயிட்னா, இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டை வந்து வண்டியை நீங்கள் ஆஃப் பண்ணால் கூட இதில் வந்து லைன் போயினே தான் இருக்கும். மீட்டருக்கு முக்கியமான லைன் இது. இதே லைன் கண்டினியூவாக போகுதுன்னா மீட்டரில் வந்து உங்களுக்கு மெமரி வந்து இதாகக்கூடாது, அழியக்கூடாது. அதனால் இந்த மீட்டரில் வர போர்டுக்கு இது போயினே தான் இருக்கும். இது போயினே இருக்குன்னா நீங்கள் சாவி ஆஃப் பண்ணால் கூட இந்த லைனு 24 hours அப்படியே ஒர்க் ஆகினே தான் இருக்கும். இது பேட்டரியிலேருந்து 0.1 0.5 வரைக்கும் பேட்டரி லோடு கொஞ்சமாக தான் போகும். பேட்டரி இதெல்லாம் டவுனாகவே ஆகாது. அதனால் இந்த லைனு அதுக்கு முக்கியமான லைனு. இந்த ப்ரௌன் ஒயர்ன்றது இது இருக்குது, ப்ரௌன் ஒயர். இதுதான் நம்ம கீ போட்டால் டைரெக்டாக மீட்டர்லேருந்து ஒர்க் ஆகும், மீட்டர் லைட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த லைனு எடுத்து பார்க்குறோம். இது ஏற்கனவே ஒயர்லாம் வெளில பண்ணியிருக்காங்க. இதை இழுத்து பார்த்தா லைன் கட் ஆகலை. ஓகேவா? அப்போது ஒயிட் லைன் தான் உள்ளே எதனா கண்டிப்பாக கட் ஆகிருக்கலாம். அதை வண்டி பார்க்குறேன். இது வந்து இந்த ஒயரு கீ போட்டால் மீட்டர் ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த லைனு இதையும் நல்லா இழுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் லைனை இழுத்து பார்க்கலாம். ஓகே, இதோ கட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? ஓகே, சரிங்களா? இந்த ஒயிட் லைன் கட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணாவே இந்த மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த லைனை நம்ம வெளில எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக அப்படியே மேலே சீவிக்க வேண்டியதுதான். ஓகே, இது கொஞ்சம் சீவிருக்கேன். இந்த ஒயிட் லைனு, இந்த ஒரு லைன், இந்த ஒரு பக்கம் இதையும் லைட்டாக மேலே கொஞ்சம் சீவ வேண்டியதான். ஓகேவா? இப்போ சீவன லைனை நம்ம ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்பிளே ஒர்க் ஆகும். டிஸ்பிளே பாருங்கள், ஜாயின் பண்ணுறது இதுதான் பாருங்கள். தெரியுதா? இப்போ லைன் பாருங்கள். இங்கே நான் இப்படி வைக்கிறேன், அங்கே இப்போ டிஸ்பிளே பாருங்கள் ஒர்க் ஆகுது. இருக்கால? இப்போ பாருங்கள். ஓகே, இந்த ஒரு ஒயிட் லைன் தான் இதுக்கு ஃபுல்லாகவே. இது மீட்டர் லைன். இது இந்த மீட்டர் லைன் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ஒயிட்டு தான், ஒயிட்டு ப்ரௌன் தான் இதுக்கு முக்கியமான லைனு. இது சாவி போட்டால் ஒர்க் ஆகிற லைனு இந்த ப்ரௌனு. சாவி போட்டால் தான் இது ஒர்க் ஆகும். இது வந்து டிசி லைன், டேரெக்டாக வந்து நேருக்கும் உங்களுக்கு. அதனால் இது ரிட்டன் லைன் இது. ஓகேவா? அதனால் கன்ஃபியூஷனே வேணாம் உங்களுக்கு. ரிட்டன் லைனு ப்ரௌனு, டேரெக்ட் டிசி லைனு இந்த ஒயிட்டு. இந்த ஒயிட்டை நம்ம டேரெக்டாக இப்படி பண்ணிட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணாவே இந்த டிஸ்பிளே செம்மையாக ஒர்க் ஆகும். இப்போ இனிமேல் இப்படி வச்சாவே இங்கே பாருங்கள் பக்கம் இருக்காதா? எல்லாமே பக்கம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுமாதிரி டிஸ்பிளே லைன் வருதுன்னா நீங்களே வீட்டில் இந்த ஈஸியாக நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்துங்க, ப்ரௌன் வந்து ரிட்டனு, ஒயிட்டு தான் மெயின். நிறைய பேர் ஒயிட் வந்து ரெட்டிப்ளையர் லைன் நினச்சிப்பாங்க. பல்சரில் வண்டி இந்த ஒயிட் லைன் வந்து மீட்டருக்கு டைரெக்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. சாவி எடுத்தால் கூட லைன் வந்துனே தான் இருக்கும் அதுலேருந்து. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஒயிட் லைனை மீட்டர் லைன் இது ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு. இது ஜாயின் பண்ணி அப்படியே விடாதீங்க. இது போய் கண்டிப்பாக அது பாடியில் கீழே எதனா பண்ணால் திரும்ப பீஸ் ஆகட்டும். அதனால் இது கண்டிப்பாக டேப் வச்சே ஆகணும் அதுக்கு. இது சிம்பிள் ஒயர். உங்களுக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகணும்னா நீங்கள் வீட்டிலே பண்ணுறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்காக டிஸ்பிளே எல்லாத்தையும் மாற்றிக்கின்னு நீங்கள் கீ போட்டு ஆர்ன் அடிக்கிறது, இண்டிகேட்லாம் ஒர்க் ஆகுது, ஆனால் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அப்படின்னா 100% இதுதான் ப்ராப்ளம் வரும். வேறு எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இந்தமாரி டேப் பண்ணோம். டேப் பண்ணிட்டு கட் பண்ணியா? ஓகே ஓகே, இதை நம்ம ஃபுல்லாகவே டேப் வச்சுக்கணும். இந்தமாரி வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்காக தான் நம்ம இந்தமாரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடணுன்ட்டு தான் ஒன்று ஒன்றா தேடி போகிறது நம்ம.
அந்த டிஃப்ரெண்ட்டில் இன்றைக்கி வந்த வண்டி தான் பல்சர். ஓகே, இதுமாரி ஃபுல்லாகவே நம்ம டேப் அடிக்கணும் கரெக்டாக. எந்த ஒரு எலக்ட்ரிக்கலும் டேப்பு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பாட்டில் எடுத்தாச்சுனாவே நாளைக்கு கண்டிப்பாக வேறு எதனா பிரச்சனை வரும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டேப் அடிங்க. ஓகேவா? இந்தமாரி. ஓகே, இப்போது அந்த ஒயிட் ஒரு லைன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், பக்கா போட்ட ஒன்று எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது. செல்ஃபோன்டே ஒர்க் ஆகுது, ஏன்னா பேட்டரி லோடு இருக்காது. இதுங்களா சவுண்டு அதை நான் டேரெக்ட் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஆரம்பம் இதெல்லாம் பக்கா. இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னா இந்த சின்ன ஒர்க் பண்ணாவே நீங்கள் பக்காவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இதுமாரி வண்டியில் ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக நீங்களே வீட்டிலே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே பை. இதை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நீங்களும் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்க தான் நம்மளுக்கு வேலையை. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக் கொடுங்க. நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. அதான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு 10-15 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ரெடி பண்ணி தான் இருக்கிறேன். கண்டிப்பாக தரலாம் இருக்கும். உங்கள் டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். வேலை கற்றுக்கிறது நல்லது தானே. எல்லாத்தையும் கற்று வச்சிங்க. நடுவில் எதனா வண்டி நின்னா கூட நம்மளே வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கற்றுனது தான் நம்மளோட வேலை, நம்மளோட நோக்கமே. அதனால தான் இந்த வேலை உங்களுக்கு எல்லாரும் கற்றுறேன். ஓகே, இதோட நம்ம நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சேஃபாக இருங்க.